தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எம் இதழ்களை திறந்திரளும், எம் வாய் உம் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். தபசு காலம் 4ஆம் வாரம், மார்ச் 21, சனிக்கிழமை, 2026. சேசுமரி சூசை, நான் மது அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழி நடத்துவீராக. தூய ஆவியானவரே இறைவா, எழுந்தருளி வாரும். உம்முடைய விசுவாசிகளுடைய இருதயங்களை நிரப்பும். அவைகளில் சிநேக அக்னியை மூட்டி அருளும். மதிஞான கதிர்களை வரவிடும். அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பீர். ஜெபிப்போமாக. இறைவா, உமது தூய ஆவியின் ஒளியால் எங்கள் உள்ளங்களை நிரப்பினீரே. அந்த தூய ஆவியால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க அனுகிரகம் செய்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். திருப்பாடல் 7. என் கடவுளாகிய ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். என்னை துரத்துவோர் அனைவரிடமிருந்து என்னை காப்பாற்றி தப்புவியும். இல்லையெனில் என் எதிரிகள் சிங்கம் போல என்னை பீறி கிழித்து போடுவார்கள். விடுவிப்போர் எவரும் இரார். என் கடவுளாகிய ஆண்டவரே, நான் இவற்றை செய்திருந்தால், என் கை தவறிழைத்திருந்தால், என்னோடு நல்லுறவு கொண்டிருந்தவனுக்கு நான் தீங்கிழைத்திருந்தால், என் பகைவனை காரணமின்றி காட்டி கொடுத்திருந்தால், எதிரி என்னை துரத்தி பிடிக்கட்டும், என்னை தரையில் தள்ளி மிதித்து நசுக்கட்டும், என் பெருமையை புழுதில் புதைக்கட்டும். ஆண்டவரே, சினம் கொண்டு எழுந்தருளும். என் பகைவரின் சீற்றத்தை அடக்கவாரும். எனக்காக விழித்தலும். ஏனெனில் நீதியை நிலைநாட்டுபவர் நீர் ஒருவரே. எல்லா இனத்தாரும் ஒன்று கூடி உம்மை சூழச் செய்யும். அவர்கள் மீது உயரத்து நின்று ஆட்சி செலுத்தும். ஆண்டவரே, நீரே மக்களினத்தார் அனைவருக்கும் நீதி வழங்குபவர். ஆண்டவரே, என் நேர்மைக்கும் வாய்மைக்கும் ஏற்ப எனக்கு தீர்ப்பளியும். பொல்லாரின் தீமையை முடிவுக்கு கொண்டு வாரும். நல்லாரை நிலைநிறுத்தும். நீர் எண்ணங்களையும் விருப்பங்களையும் கண்டறிபவர். நீதியும் அருளும் கடவுள். கடவுளே என் கேடயம். நேரிய உள்ளத்தோரை அவர் விடுவிப்பார். கடவுள் நடுநிலை தவறாத நீதிபதி. நாள்தோறும் அநீதியை பொறுத்து கொள்ளாத இறைவன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். அருள்வாக்கு. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 7. இறை சொற்றொடர்கள் 40 53 முடிய. யூதர்களின் திருவிழா கூட்டத்தில் சிலர் இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு, வரவேண்டிய இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றனர். வேறு சிலர் மெசியா இவரே என்றனர். மற்றும் சிலர் கலிலேயாவில் இருந்தா மெசியா வருவார், தாவீதின் வரம்பிலிருந்தும் அவர் குடியிருந்த பெத்லெகேம் ஊரிலிருந்தும் மெசியா வருவார் என்றல்லவா மறைநூல் கூறுகிறது என்றனர். இப்படி அவரை குறித்து மக்களிடையே பிளவு ஏற்பட்டது. சிலர் அவரை பிடிக்க விரும்பினர், ஆனால் யாரும் அவரை குறித்து மக்களிடையே பிளவு தொடவில்லை. தலைமை குருக்களும் பரிசேயர்களும் அனுப்பியிருந்த காவலர்கள் அவர்களிடம் திரும்பி வந்தார்கள். அவர்கள் காவலரிடம், ஏன் அவனை பிடித்து கொண்டு வரவில்லை என்று கேட்டார்கள். காவலர் மறுமொழியாக, அவரை போல எவரும் என்றுமே பேசியதில்லை என்றார். பரிசேயர் அவர்களை பார்த்து, நீங்களும் ஏமாந்து போனீர்களோ? தலைவர்களிலாவது பரிசேயர்களிலாவது அவனை நம்புவோர் யாராவது உண்டா? இம்மக்கள் கூட்டத்துக்கு திருச்சட்டம் தெரியாது, இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றனர். அங்கிருந்த பரிசேயருள் ஒருவர் நிக்கதேம். அவரே முன்பு ஒரு நாள் இயேசுவிடம் வந்தவர். அவர் அவர்களிடம், ஒருவரது வாக்குமூலத்தை கேளாது அவர் என்ன செய்தார் என்று அறியாது ஒருவருக்கு தீர்ப்பளிது நமது சட்டப்படி முறையாகுமா என்று கேட்டார். அவர் மறுமொழியாக, நீரும் கலிலேயனா என்ன? மரநில துருவி ஆய்ந்து பாரும், அப்போது கலிலேயாவிலிருந்து இறைவாக்கினர் யாரும் தோன்றுவதில்லை என்பதை அறிந்து கொள்வீர் என்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் அவர் வீட்டுக்கு சென்றார்கள். வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவை அனுபவித்து அறிவோம். இறைவா, இந்த அதிகாலை வேலைக்காக நன்றி கூறுவோம்.
உம்மை ஒவ்வொரு நாளும் அனுபவித்ததன் வழியாக தான் இந்த புதிய விடியலையும் புதிய நாளையும் புதிய வாழ்க்கையும் தந்து கடந்த நாள் முழுவதும் கடந்த இரவு முழுவதும் கண்ணினிமை போற்று பாதுகாத்து மீண்டும் உமது பிரசனத்திலே எங்களை நீர் ஒன்று கூட்டியிருக்கின்றீர். அன்பான தகப்பனே இறைவா, உம்மை ஒவ்வொரு நிமிடமும் அனுபவித்து வாழும் ஆசீர்வாதத்தை தந்தமைக்காக நன்றி கூறுகிறோம். உமது நாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்பதனால் ஜெபித்து கொண்டே இருப்பதனால் அதற்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறீர். உமது நினைப்போடு வாழ்வதனால் அதற்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறீர். ஆக மொத்தம் எங்கள் ஒவ்வொருவரையும் மூடு இணைந்திருப்பதால் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக எங்களை வழிநடத்தி கொள்ளே இருக்கின்றீர். உமது வழிநடத்துவதின் பேருதவியால் எங்களை எப்பொழுதுமே வல்ல செயல்கள் செய்யவும் கஷ்டமானதை எளிதாக கடப்பதற்குரிய ஆசீர்வாதத்தையும் நோயின் போது அதை தாங்கக்கூடிய சக்தியையும் என்ன இன்னல்கள் இடைஞ்சல்கள் வந்தாலும் அவற்றை எதிர்கொள்ளும் ஆசீர்வாதத்தையும் தந்து பொறுப்புள்ளவர்களாக நம்பிக்கை உள்ளவர்களாக நம்பிக்கையில் உரம் உள்ளவர்களாக உயிரோட்டம் உள்ளவர்களாக எங்களை நீர் வாழ வைத்து கொண்டே இருக்கின்றீர். இந்த அரும்பெரும் செய்வல்களுக்காக நாங்கள் கோடான கோடி நன்றி கூறி தொடர்ந்து எங்களையும் எங்கள் பெற்றோர் எங்கள் உடன் பிறந்தோர் குடும்பங்கள் குழந்தைகள் பணிகள் பயணங்கள் அனைத்தையும் ஆசிர்வதித்து காத்தருள வேண்டி எங்களையே அர்ப்பணிக்கின்றோம். ஏற்ற அருள் புரியும் இறைவா. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமை நின்று எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இறைவா, நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி, நீரெண்ணில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் திருவுடலும் திரு இரத்தமும் எனக்கு ஜெயம். மரியே வாழ்க. இந்நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலே இயேசுவினுடைய பேரிரக்கம் தேர்வினை எழுதி கொண்டிருக்கிற 10ஆம் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவியர்கள், குறிப்பாக நமது குடும்பத்திலே இருப்பவர்களுக்கு தேவையான ஆசீர்வாதம் அருளும் இரக்கமும் எழுதி முடித்த தேர்வின் உடைத்தாள்களை திருத்துவோர் தாராள மனதோடு திருத்திடவும் எழுத போகும் தேர்வினையும் நல்ல முறையிலே பிள்ளைகள் படித்து எழுதுவதற்குரிய ஆசீரும் வேண்டி வேண்டுவோம். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. மாசில்லா கன்னியே, மாதாவே உன்மேல் நேசமில்லாதவர் நீசரேயாவார். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென்.